இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் செஞ்ச ஒரு சூப்பரான டிஃபன் காம்போ தான் பார்க்க போறீங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு 2 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியும் வதக்கிட்டு இருந்தாங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, 2 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே பருப்பையும் களைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அத எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது, பயத்தம் பருப்ப விட்டுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. அதுல கொஞ்சமா எடுத்து பயத்தம் பருப்பையும் சேர்த்து களைஞ்சு அதையும் அது கூட எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டவ்வ ஆன் பண்ணிட்டு குக்கர மூடி வைக்கிற நேரத்துக்குள்ள அந்த பக்கம் தக்காளி சட்னிய பரபரப்பா வதக்கி விட்டுட்டு, அது கூட கருவேப்பில, கொத்தமல்லிய சேர்த்து வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் குக்கர மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே பார்த்துக்கலாம். அதுக்குள்ள வதக்கின தக்காளி, வெங்காயத்த போட்டு சட்னி அரைச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவரே சூப்பர் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நான் இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள டிஃபன் சாம்பாரையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. நான் இது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள கையில கொண்டு வந்து தோசையும் குடுத்துட்டாங்க. இத விட வேற என்னங்க அன்பு வேணும்? இதுதாங்க உண்மையான வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா வருஷம் 365 நாள் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.